Hi, this is Dharani. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி தென் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்போ வந்து வெப் டீட்டெயில்ஸ் எதில் ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். தென் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக ஹூப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் இட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரியாக்ட் ரவுட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரவுட்டர் அப்படின்னா ஸோ நார்மலாக உங்களோட வெப் பேஜில் இந்த மாதிரி யூஐ எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, HTML எலிமெண்ட்ஸ், அதை இப்படி நேவிகேட் பண்ணிக்கலாம் நான். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பெக்டிவ் பேஜஸ் எனக்கு தெரியும். இதை வந்து ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்க இந்த பார்ட்டை வந்து URL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த URLக்கான பேஜஸ் எனக்கு ஷோ ஆகும். ஸோ நான் ஒவ்வொரு பேஜாக நேவிகேட் பண்ணி போக போக எனக்கு அதுக்கான பேஜஸ் ஷோ ஆகும். அதனால இதை நேவிகேஷன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேவிகேஷன் பார், nav பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படிங்கிற தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை யூஸ் பண்ணி நான் ரவுட்டிங் பண்ணுறேன். ஏன் நான் இது ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட்ல இன்பில்டாகவே ரவுட்டர் இல்லை. ஸோ அதனால தான் ரியாக்ட் வந்து ஒரு லைப்ரரி, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னா உங்களோட யூஐக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ எதனால ரியாக்டில் அந்த ஃபீச்சர் இல்லை அப்படின்னா, ஸோ ரியாக்ட் கிரியேட் பண்ணதே ஒரு லைட் வெயிட் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு வெப் பேஜ் லைட் வெயிட்டாக இருக்கும் போது தான் சீக்கிரம் லோட் ஆகும். எனக்கு லோடிங் டைம் கம்மியாகி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ தென் ஆஃப்டர் இதை என்னோட ஆங்கர் டேக்லேயே நான் பண்ணிக்கலாம் தானே, HTML பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜுக்காக போகிறத HTML HDF போட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் நான் வந்து ரவுட்டிங்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணல ஒவ்வொரு பேஜுக்காக மூவ் ஆகும்போது உங்கள் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகல ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்த டேட்டா எனக்கு செகண்ட் பேஜுக்கு கண்டினியூ ஆகாது. இதை வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ரியாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க காம்போனன்ட் எனக்கு செகண்ட் பேஜ்லையும் சென்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட்ல லெட் நேம்னு சொல்லிட்டு சம்திங் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேமை நான் அடுத்த பேஜுக்கும் கொண்டு போகணும். அப்போதான் அது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஆங்கர் டேக் வச்சு பண்ணுறது மல்டி பேஜ் அப்ளிகேஷன். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா இடையில எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாது, ரெஃப்ரெஷ் ஆகி டேட்டா எனக்கு ரிமூவ் ஆகக்கூடாது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் மட்டும் இல்லை, இந்த ரவுட்டிங்காக நீங்கள் எந்த லைப்ரரியை வேணாலும் இதில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நேவிகேட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு CMDன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பார்ட் உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஓப்பன் ஆகிடும். அங்கே npm install react router DOM-னு கொடுக்கணும். ஸோ பழைய வீடியோவில் நம்ம npmனா என்ன, எதுக்காக அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணுறோம், npxனா என்ன, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோன்னு நான் npm ஸ்டார்ட் கொடுத்து என்னோட ரியாக்ட் ஆப்பை ரன் பண்ணிக்கிறேன். எப்போல்லாம் நான் டெவலப்பிங்கில் இருக்கேனோ அப்போல்லாம் npm ஸ்டார்ட் கொடுத்து என்னோட ஆப்பை நான் ரன் பண்ணிக்கிறேன். இது ரன் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பண்ண வரி இருக்கு. இதை என்னோட VS கோட்லேயும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கேயும் CMDன்னு கொடுத்து கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா கோட் ஸ்பேஸ் டாட் இந்த ப்ராஜெக்ட் உங்களோட VS கோட்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுவரை டெமோ அப்படின்னு ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும் போட்டு அதில் நம்ம யூஸ் கேட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் app.jsக்கு போய்க்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ஸ்டால் பண்ண ரவுட்டரை இதில் இம்போர்ட் பண்ணிப்பேன். ஸோ இம்போர்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டர் என்னன்னா உங்களோட குரோம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ப்ரௌசர் இன்ஜினை வந்து ரவுட்டரை வந்து சப்போர்ட் பண்ணும். லைக் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கே வர ஒரு ஆப்ஜெக்ட் இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுட்டர் ஆஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ரவுட்டர் லாஸ்டா லிங்க் அப்படின்னு ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எங்கே இருந்து நான் இம்போர்ட் பண்ணணும்? ஃப்ரம்ல ரியாக்ட் ரவுட்டர் DOM அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. அதனால தான் கொஞ்சம் டிம் கலர்ல தெரியுது. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற கோடை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் இதை ரவுட்டருக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ ரவுட்டர் ஓப்பன் ரவுட்டர் க்ளோஸ் ரவுட்டருக்குள்ள நான் nav அப்படிங்கிற டேகை போட போகிறேன். HTML நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணுறதுக்கு nav டேக் போடுவாங்க இல்லை, அந்த டேக் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள எல்லாமே எனக்கு அன்னோட லிஸ்டாக வரப்போகுது. ஸோ HTML அந்த CSS யூஸ் பண்ணி அன்னோட லிஸ்ட்டை நம்ம நேவிகேஷன் பார் போட்டிருக்கோம் இல்லையா, லிஸ்ட் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மெனு பார். ஸோ அன்னோட லிஸ்ட்டுக்குள்ள எல்லாமே எனக்கு லிஸ்டாக வரப்போகுது இல்லையா. ஸோ இனிமே தான் ரவுட்டர் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ரவுட்டர் அப்படிங்கிற வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கல. இப்போ லிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. லிங்க் 2 அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுப்பேன். இங்கே நான் ஒரு கிளாஸ் மட்டும் கொடுக்குறேன். இங்கே நான் 2ல என்ன பார்த்து கொடுக்குறேனோ அந்த பார்த்து தான் எனக்கு இங்கே வரும். ஸோ இங்கே நான் கிளாஸ் ரியாக்ட்னு கொடுத்தா கிளாஸ் ரியாக்டுக்கு அது போகும். லைக் நான் கிளாஸ்ன்னு கொடுத்தனால எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் ஆகும். ஸோ எங்கே போகணும்னு சொல்லிட்டேன். இந்த ஹோம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு பாத், அதாவது URL இந்த மாதிரி மாறப்போகுது. ஸோ அடுத்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 3 பேஜ் போட்டுக்கலாம் சாம்பிளுக்கு. ஸோ ஹோம் போட்டாச்சு. அடுத்து கான்டாக்ட் போட்டுக்கலாம். நான் ஸ்லாஷ் கான்டாக்ட் அப்படின்னு போடுறேன். தென் சர்வீஸ் அப்படின்னு போடுறேன். 3 பேஜ் இருக்கு. ஓகே. ஸோ UI எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்கலாமா? என்ன பண்ணிக்கிறேன். ஸோ ரன் ஆகுறப்போ இந்த கமெண்ட் ப்ராசஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு UI நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் சர்வர் ரன்ல இருந்தால் மட்டும்தான் ரியாக்ட்ல நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் மட்டும் பண்ணியிருக்கீங்க, இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்னோட UI இப்படி தான் இருக்கு. நான் 3 இது கொடுத்துருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் நான் தனித்தனி லிஸ்ட்லேயே கொடுக்கல அப்படின்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் நான்.
ஸோ ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொரு லிஸ்ட்ல இருக்கா. ஸோ இதோட இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுக்கலாம். ஸோ இதில் நான் கான்டாக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்ட் மட்டும் மாறுதா கான்டாக்டில், வேற எந்த சேஞ்சஸுமே இல்லை. சர்வீஸ்னு பண்ணுறேன், சர்வீஸ் மட்டும் பார்ட் மட்டும் மாறுதா, அந்த யூஆர்எல் மட்டும் மாறுதா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தான் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் டூ அப்படின்னு நான் போனேன்னா மேலே இருக்க யூஆர்எல் மட்டும் எனக்கு இந்த மாதிரி மாறும். இதே மாதிரி பாருங்களேன், ஹோமில் கிளிக் பண்ணால் எதுவுமே வராது. ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் போட்டால் இந்த லோக்கல் ஹோஸ்ட் பக்கத்தில் எதுவுமே வராது அப்படின்னு. ஸோ உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணுறப்போ இப்படி லோக்கல் ஹோஸ்ட் HTTP அப்படின்னு வரும். ஒன்ஸ் நீங்கள் டெப்ளாய் பண்ணதுக்கப்புறம் HTTPSன்னு வரும். நீங்கள் டொமைன் நேம் தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்ட் மாறுது, பார்ட் மாற்றப்போ அதுக்கான காம்போனன்ட் எனக்கு ஷோ ஆகணும் இல்லையா. அதுக்கு சாம்பிளாக 3 காம்போனன்ட் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ஹோம் பேஜ், home.js அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கான்டாக்டா, ஸோ கான்டாக்ட் இதுக்கு நேம்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோலே பார்த்தாச்சு. service.js. ஸோ இதுக்குள்ள ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் சர்வீஸ், ஓகேவா. ஸோ ரிட்டர்ன் பண்ணணும்ல, இதுக்குள்ள நான் ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ டிஃபால்ட்டாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட ஃபைல் நேமும் என்னோட காம்போனன்ட் நேமும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபைல்குள்ளே தான் இந்த காம்போனன்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இங்கே நான் என்னோட காம்போனன்ட் நேமை தான் வந்து டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டாக சர்வீஸ் காம்போனன்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ இதையே காப்பி பண்ணி மற்ற ஃபைல்ஸில் போட்டுக்கிறேன். இந்த கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் காப்பி ஆகும். அதை அப்படியே ஹோமில் மாற்றிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. டெமோலையும் கான்டாக்டாக கான்டாக்ட். ஓகே, இப்போ சாம்பிளாக 3 காம்போனன்ட் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாவுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்னா யூஎலுக்கு கீழே இங்கே நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டோம், லிங்க் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரவுட் அண்ட் ரவுட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் நீங்கள் ரவுட்டருக்குள்ளே தான் கொடுக்கணும். ரவுட் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் உள்ள ரவுட் வரப்போகுது. இல்லை நீங்கள் எம்டி டேக் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தேவையில்லை. ரவுட் பாத் கொடுக்கணும். எந்த பாத்தில் போய் எனக்கு ரவுட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த பாத்து தான் எனக்கு இந்த எலமெண்ட்ல எந்த காம்போனன்ட் எனக்கு ரவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். அது இந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ள நான் எம்டி டேக்காக கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இதை இம்போர்ட் பண்ணால் தானே இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அப்படி தானே பார்த்தோம். ஸோ இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 காம்போனன்ட்டை இம்போர்ட் ஹோம் ஃப்ரம் அதோட பாத்.
ஸோ சஜஷனில் காட்டுறாங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் ரெண்டு. So import contact from dot slash putty contact. Okay. So இப்போ இந்த பார்ட் இருக்கிறப்போ இந்த எலிமெண்ட் ஷோ ஆகணும் அப்படிங்கிற கோடை நம்ம சொல்லியாச்சு. ஸோ மறுபடியும் ரவுட் எனக்கு பாத், இந்த பாத் என்ன பண்ணணும்னா மேலே கொடுக்குற பாத்தை கொடுக்கணும். element equal to இங்க கொடுக்க போறது இம்போர்ட் பண்ணதை கொடுக்கணும். ஸோ எல்லாமே இங்க லிங்க் ஆயிருக்கு. இம்போர்ட் பண்ணதை எம்டி டேகா கொடுக்கணும். அப்படி கூட காப்பி பண்ணிக்கலாம். சாரி, இந்த சர்வீஸ் போட்டிருக்கேன்ல, இந்த சர்வீஸ் ஸோ கான்டாக்ட்ல இங்க எனக்கு கான்டாக்ட் வரப்போகுது. ஸோ யூஐல போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நான் இப்போ ஹோம்ல இருக்கனால எனக்கு ஹோம் காம்போனன்ட் தெரியுது. நான் கான்டாக்டுக்கு போறேன், கான்டாக்ட் காம்போனன்ட் வருதா. ஸோ சர்வீஸ்க்கு போறேன், சர்வீஸ் காம்போனன்ட் வருது. ஸோ நான் வெறும் H1 டேக்ல இந்த லெட்டர்ஸ் மட்டும் போட்டனால எனக்கு இப்படி ஷோ ஆகுது. இதுவே இங்க நான் ஒரு பெரிய யூஐ போட்டு வச்சிருந்தா அப்படியே யூஐஏ பேஜே எனக்கு மாறும். ஸோ இப்போ நம்ம ரவுட்டரை அச்சீவ் பண்ணிட்டோம். முதல்ல சொன்ன மாதிரி லிங்க்னு கொடுத்ததுல எனக்கு இந்த லிங்க் அந்த யூஆர்எல் மாறப்போகுது. பாத்துன்னு கொடுத்தது எதுக்கு அப்படின்னா இந்த பாத் இருக்கையில எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக, ரைட். ஸோ உங்க ப்ரௌசர்ல ஆல்ரெடி ப்ரௌசர் ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை அக்சஸ் பண்ணி தான் இந்த ரியாக்ட் ரவுட்டர் ட்ராமை நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரவுட்டர் ரவுட் தென் லிங்க் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இங்க நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ண எல்லா வேரியபிள்ஸையும் கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். இனிமே இது ஒரு வேரியபிள் தானே, ஐ மீன் இது ஒரு நேம் பார் தானே, இதை நீங்க எப்படி யூஐல டிசைன் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரியாக்டோட ரவுட்டர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.